வார்த்தை எப்படி பேசணும்னா சரியான வார்த்தை பேசணும், சரியான நேரத்தில் பேசணும், சரியான நபர்கிட்ட பேசணும், சரியான விதத்துல பேசணும். இது 4 மேட்ச் ஆகணும். ஒண்ணு தப்பானா கூட பிரச்சனை தான். என்ன பேசணும் சொன்னேன்? சரியான வார்த்தை, சரியான நேரத்தில், சரியான மனிதர்களிடத்தில், சரியான விதத்தில் பேச வேண்டும். இதுல ஏதாவது ஒண்ணு தப்பா இருந்தா கூட பிரச்சனை தான். அதாவது உதாரணமா சொல்றேன் பாருங்களேன், சரியான வார்த்தை தான், ஆனா தவறான நேரத்துல பேசினா அதுல பிரச்சனை வந்துடும். நானும் என்ன பண்ணேன், ஊழியம் புதுசு, நான் அப்பதான் ஊழியத்துக்குள்ள வந்திருக்கேன். அப்போ நம்ம சபையில ஒரு யூத்ல இருந்த ஒரு பெண் பிள்ளை, அவளுடைய தம்பி வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல அவன் இறந்துட்டான். அப்போ அவங்க அடக்கம் முடிஞ்ச பிறகு அவங்கள விசாரிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ அடக்கத்துக்கு போயிட்டு அவங்கள வந்து விசாரிச்சு அன்பா அவங்ககிட்டலாம் ஆறுதல்லாம் சொல்லிட்டு, அவங்க வீட்டாரெலாம் இருந்தாங்க, வயசானவங்களாம் இருந்தாங்க. அப்போ நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஜெபம் பண்றேன், ஜெபம்லாம் பண்ணிட்டு வெளியே வரும்போது போயிட்டு வரேன் அப்படின்னு. அங்க ஒரு வயசான பாட்டி அம்மா இருந்துச்சு. இங்க வா அப்படின்னு கூப்பிட்ட விதமே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இங்க வான்னு கூப்பிடுறாங்களே, பக்கத்துல போனேன். என்ன சொன்னேன்? போயிட்டு வரேன்னா போறேன்னு சொல்லிட்டு போ. எனக்கு கை காலம் ஆடி போச்சு, என்னடா இது மாதிரி. அப்ப என்ன கதைன்னு அப்புறமா கண்டுபிடிச்சேன். இப்பதான் ஒரு ஆள் இறந்துருக்காரு, நீ போயிட்டு வரேன்னா அர்த்தம் என்ன? அடுத்த ஆளை எடுக்கிறதுக்கு வரியா? போறேன்னு சொல்லிட்டு போ. அன்னையிலிருந்து போயிட்டு வரேன்னே சொல்றது இல்லைங்க. சாவு வீட்டுக்கு போனா கை கூப்பிட கையோட வெளியே வந்துருது. நலமும் சொல்லுவதில்லை, புலமும் சொல்லுவதில்லை. ஏங்க நான் சொன்னது கெட்ட வார்த்தை இல்லை, நல்ல வார்த்தை தான். போயிட்டு வரேன்னு தான் சொன்னேன், ஆனா சொன்ன நேரம் சரியில்லை. அப்போ அந்த நல்ல வார்த்தையா இருந்தாலும் தவறான நேரத்துல சொன்னா அது என்னவா மாறிடும்? கெட்ட வார்த்தையா மாறிடுங்க, தவறான வார்த்தையா மாறும். அதுக்கு ஞானம் தேவை. அப்போ சரியான வார்த்தையை பேசணும், சரியான நேரத்துல பேசணும். 3வது, சரியான நபரிடத்துல பேச வேண்டும். இப்ப வந்து மனைவியை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றது ஓகே. ரோட்ல பாக்குறவங்களால ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன ஆகும்? ஐ லவ் யூன்றது கெட்ட வார்த்தை இல்லை, நல்ல வார்த்தை தான். ஆனா அந்த வார்த்தையை தவறான நபர்கிட்ட பேசினா என்ன ஆயிடும்? தவறாயிடும் இல்லையா? இப்ப வந்து நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம பிள்ளைகளை என்ன வேணா சொல்லி கூப்பிடலாம். இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூட கூப்பிடுவாங்க சில பேர். இதே ரோட்ல போற பிள்ளைங்க வாடான்னு சொல்லி கூப்பிட்டா நீ யார் என்ன கூப்பிடுறேன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? என் பிள்ளை நீங்க எப்படி கூப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. அது வந்து உங்களுக்கு சரியான வார்த்தையா இருக்கலாம், ஆனா சொன்ன நபர் யாரு? தவறான நபர். அப்போ சரியான வார்த்தை, சரியான நேரம், சரியான நபரிடத்திலே. 4வது, சரியான விதத்திலே பேச வேண்டும். சரியான விதம். நல்ல வார்த்தையை கூட நம்ம சொல்ற விதம் தப்பா இருந்தா என்ன ஆயிடும்? அதுவே தவறான ஒரு செய்தியை கொண்டு வரும். சில பேர் பிரைஸ் லார்ட் சொல்றதே மிரட்டுறது போல சொல்ற. பிரைஸ் லார்ட் என்ன சொல்ல வர்றாருன்னே தெரியலையே. நம்ம சொல்ற விதம் இருக்கு பாருங்க, அதுலயே என்ன இருக்கு? அதுல ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அதுல ஞானம். அப்ப இந்த 4 ஒன்னா சேரணும், மேட்ச் ஆகணும். ஒண்ணு தப்பானா கூட அது தவறான வார்த்தையா போயிடும். அப்போ கம்யூனிகேட் பண்றதுல நமக்கு ஞானம் அவசியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது.